என்னடா ஊருக்கு போறேன்னா அதுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஏண்டா போன மாசம் தான் 10 வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ட்ரெயின் டிக்கெட் போட்டேன். காலையில ஸ்டேஷனுக்கு கிளம்புன மச்சான், போற வழியில ஐஆர்சிடிசி ஒரு ஜோக்கு போட்டான் பாரு, யுவர் டிக்கெட் நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. சதறிட்டேன் அங்கேயே. சரி ஸ்டேஷனுக்கு போனா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு நான் போனேன். அங்க போய் இறங்கினா அவ்வளவு கூட்டம்டா. சரி அமைதியா பஸ்ஸுக்கு போனா நான் திரும்பினேன். ஒருத்த சடார்னு நின்று தலை கூட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டான். அங்க எதுக்கு தலை நீ போற அப்படின்னு கேட்டா, அதுலயே நான் ஊரு போய் சேருவேன்ல அப்படின்னாண்டா. சதறிட்டான் அங்கேயே. சரி சார் தான் போடா, நீ என்ன ஜோக் போட்டுக்கிற அப்படின்ட்டு நானும் கிளாம்பாக்கம் போன மச்சான். மொத்த தமிழ்நாடுமே கிளாம்பாக்கம் தான் சுத்தி நிக்கிறாங்க. சரி அங்க போயிட்டு ஏதாவது ஒரு பஸ்ல ஏறலாம்னு பார்த்தா, இந்த பக்கம் இருந்து ஒரு பஸ் வருது, இந்த பக்கம் இருந்து ஒரு பஸ் வருது, எல்லா பஸ்லயும் போய் ஏறானுங்க. ஏறிட்டு இவனுங்க கட்சிப்பெல்லாம் வச்சு இடம் போட்டுட்டு தான் பாக்குறானுங்க இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு பாக்குறானுங்க. அப்புறம் கண்டக்டர் 4 பேர் சேர்த்து விடுறான். அப்புறம் இவனுங்களும் கீழே இறங்கி போயிடுறானுங்க. சரிடா, பிளாப்லா கார்ஸ் அந்த மாதிரி கேப் ஏதாவது புக் பண்ணி போக வேண்டியதானே. பிளாப்லா கார்ஸா? என் ஃப்ரெண்டு காலையிலேயே ஆபீஸ்ல பர்மிஷன் எல்லாம் போட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் பையன் டைட்டா கிளம்பலாம். தாம்பரத்துல கார் மச்சான், ஊருக்கு எப்படி நான் ஒரு 2 மணிக்கெல்லாம் போயிருவேன் அப்படின்னு கிளம்பலாம். இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு, மச்சான் பெருங்கலத்தூர் தாண்டிட்டேன், எப்படி நாளைக்கு மதியத்துக்குள்ள ஊருக்கு போயிருவேன் அப்படிங்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவங்க அக்கா பையன் இப்பதான் கம்பி மாத்த பத்த வைக்கவே கத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் நாளைக்கு மதியம் ஊருக்கு போறதுக்குள்ள அவன் சாரோ ராக்கெட்டு எல்லாமே டைட்டா வெடிய போறான். இவன் போறதுக்குள்ள நக்கீன்னு இருக்க வேண்டியதான் ஊருக்கு போய் பட்டாசெல்லாம் இல்லாம. சரிடா விடு. இந்த வருஷம் தான் நம்ம ஆபீஸ்ல அதிசயமா ஏதோ 2000 ரூபாய் போனஸ் தரானுங்க, நல்லா ஜாலியா போய் கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரைவேட் பஸ்ஸை பார்த்தோம்னா அதுக்கு 4000 ரூபாய் கேக்குறானுங்க. ஊருக்கு போய் நல்லா கொடுக்க போறோம், அதுக்கு நம்ம இதே ரூம்லயே படுத்து தூங்கின்னு தீவிர அன்னைக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு 1000 ரூபாய் ஓட்டிட்டு வருவேன். அதை வச்சுட்டு ஜாலியா